அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழில் இ-சைன் நடைமுறையை நம்ம பின்பற்றும் பொழுது அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்னலாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற தகவல்களை நான் சொல்கிறேன். தற்பொழுது இந்த இ-சைன் நடைமுறையை அறிமுகம் பண்ணியிருக்கும் பொழுது ஒரு முறையும் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணி அதன் வழியில் கிடைக்கிற ஓடிபியை வச்சு வேலிடேட் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ஒரு மேஜரான பிரச்சனை எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறையும் ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதற்காக இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியுமே பல பேரிடம் பல கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 3 குறைகள் இதில் நம்ம சுட்டி காட்ட முடியும். இந்த 3 குறைகளை மேம்படுத்திட்டா இன்னும் அந்த பிறப்பு இறப்பு சான்றிதழில் அந்த இ-சைன் நடைமுறை எளிமையாக இருக்கும். முதல்ல உள்ளது என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஆதார் கார்டு நம்பர். ஒரு முறையும் ஆதார் கார்டு நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணுமா, நம்ம போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வேலிடேட் பண்ணும் பொழுது அதில் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் அந்த பேஜில். இதில் ஒரு முறையும் ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணணுமா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே உள்ள மேஜரான பிரச்சனையாக இருக்குது. இதை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய முன்கூட்டியே நம்ம சில தகவல்களை லாகினில் சேவ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய நேமு, நம்மளோட டெசிக்னேஷன், நம்மளுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் சேவ் பண்ணியிருக்கோம். அந்த பேஜில் நம்மளுடைய ஆதார் நம்பரையும் என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு முறை உங்களுடைய ஆதார் நம்பரை பெர்மனெண்ட்டாக அதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு முறையும் வேலிடேட் கொடுக்குற அந்த ஆப்ஷனை டச் பண்ணும் பொழுதும் அதில் இணைக்கப்பட்ட அந்த ஆதாருக்கு ஓடிபி போயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓடிபியை மட்டும் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி வேலிடேட் பண்ணி விட்டுருலாம். இது எதற்காக அந்த நடைமுறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் வச்சு வேறு யாரும் எந்த ஒரு சான்றிதழும் அதில் பதிவு செஞ்சிடக்கூடாது அப்படின்றதான். ஆரம்ப கட்டத்தில் இந்த கணினி வழியாக இந்த இணையதளம் மூலயமா அந்த சான்றிதழ் வழங்கும் பொழுது நிறைய அலுவலர்கள் கணினி, அதாவது கம்ப்யூட்டர் இருக்க வாய்ப்பில்லை, கம்ப்யூட்டர் சென்டர்ஸை தான் தேடி போயிட்டு இருந்தாங்க. அதில் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை சேவ் பண்ணி இருந்து ஒருவேளை அதை தவறுதலாக யாரும் பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நடைமுறையை அவங்க கொண்டு வராங்க. இ-சைன் நடைமுறையில் அது கொண்டு வந்ததெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த இ-சைன் நடைமுறையில் ஒரு முறையும் ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு பெரிய சிக்கலான வேலையாக இருக்குது. எதற்காக ஒரு முறையும் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை என்ன பண்ணலாம்னா பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் எந்த ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கோ அந்த ஆதார் நம்பர் இணைக்கப்பட்ட அந்த கைபேசிக்கு ஓடிபி போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது ஃபஸ்ட்டு மேஜரான பிரச்சனை, எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை. எல்லாருமே சொல்கிற விஷயம் இதுதான். இதே உயரதிகாரிகளான துணை வட்டாட்சியர்களோ சான்றிதழை அப்ரூவல் பண்ணும்போது அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு கீ கொடுத்துறாங்க. அந்த கீயை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை மட்டும் போட்டாங்க அப்படின்னா, பின் நம்பரை மட்டும் போட்டாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆனது சைன் ஆயிடும். ஸோ அதே மாதிரி ஒரு நடைமுறையை நம்ம கொண்டு வந்துடலாம். அந்த கீ கொடுக்குறதுன்றது இம்பாசிபிள், முடியாத வேலை. அதனால் அந்த கீக்கு பதிலாக நம்மளுடைய ஆதார் நம்பரை பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஒரு பிறப்பிறப்பு பதிவாளர் வேறு ஒரு பஞ்சாயத்தை புதுசாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல அந்த பிறப்பிறப்பு பதிவில் போய் நம்மளுடைய சைனை சேஞ்சஸ் பண்ணுறது மாதிரி நம்மளுடைய ஆதார் நம்பரை சேஞ்சஸ் பண்ணிக்கிறது. அப்போ அந்த ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி கிடச்சிரும். ஸோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியான வேலிடேட் பண்ணலாம். இதில் யாரும் தவறுதலாக சான்றிதழை வேலிடேட் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய கைபேசிக்கு தான் ஓடிபி வரும். நம்ம ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியாமல் அந்த ஒரு சான்றிதழ் வேலிடேட் ஆகாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணுன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த ஆதார் நம்பர் கொடுக்குற இந்த பேஜில் எந்த ஆதார் நம்பரை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிது. அது ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம பிறப்பு பதிவாளர் நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்னோடய நேம் டீட்டெயில் நான் ப்ரிலிமினராக என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொடுக்குற ஆதார் நம்பரும் அந்த நேமும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத இந்த சர்வர் செக் பண்ணணும். நான் என்னுடைய ஆதார் நம்பர் கொடுத்தோம்னா என்னுடைய ஆதார் நம்பரில் உள்ள நேமும் நான் இங்கே பிறப்பு பதிவாளர்னு நான் கொடுத்துருக்குற நேமும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத அதை வெரிஃபை பண்ணுறது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வெரிஃபை பண்ண மாட்டேங்குது. நான் என்னோடய நண்பருடைய ஆதார் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணாலும் நண்பருக்கு ஓடிபி போகுது. அப்போ இது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிட்டா யார் வேணாலும் ஒரு ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி அதுலேருந்து ஒரு பாஸ்வேர்டை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஓடிபியை வச்சு சர்டிஃபிகேட்டை வேலிடேட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டாவது பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் தெரியாத பிரச்சனை. யாரும் இதை என்ன ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் எந்த ஆதார் நம்பரை நீங்கள் ஃபீட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இது ரெண்டாவது பிரச்சனை. ஸோ இதை கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியது தான். எந்த ஆதார் நம்பரை கொடுத்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாதா, அக்செப்ட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த
பிறப்பு இறப்பு பதிவாளருடைய ஆதார் கொடுத்தா மட்டும்தான் கம்பல்சரி அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு நடைமுறையை உடனடியாக சேஞ்சஸ் பண்ணிடணும். 3வதா ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, இதை வேலிடேட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. வேலிடேட் பண்ணுறதுனா ஏற்கனவே ஒரு 2 நடைமுறையை எல்லாருமே பின்பற்றுவீங்க. சர்டிஃபிகேட்டை ரெஜிஸ்டர் பண்ணுவோம், 2வது வேலிடேட் பண்ணுவோம். இப்போ 3வதா ஒரு ஆப்ஷன் கூடுதலாக செய்கிறோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டை அந்த இசைனை வேலிடேட் பண்ணுறோம். அந்த ஒரு நடைமுறையை பின்பற்றுறோம். இந்த இசைன் அப்படின்றது நீங்கள் சர்டிஃபிகேட் நம்ம சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போகணும். இந்த கொஸ்டின் மார்க்கை இது போல் க்ரீன் கலர் டிக் மார்க்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அடோப் அக்ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு அடோப் ரீடர் அந்த பிடிஎஃப் வியூவரில் மட்டும்தான் இந்த சேஞ்சஸை பண்ண முடியும். வேறு எந்த பிடிஎஃப் வியூவர்லையும் இந்த சேஞ்சஸை பண்ண முடியாது. அந்த ஆப்பு கம்பல்சரி எல்லார்ட்டையும் வேணும். இதில் மேஜரான பிரச்சனை என்னென்னா, அது கம்பல்சரி அந்த ஆப் வந்து ஒன்லி லேப்டாப்புக்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகுது. மொபைல் வெர்ஷனுக்கு அடாப்ட் ஆகலை. இதை வந்து மொபைல்லே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த கொஸ்டின் மார்க்கை க்ரீன் கலர் டிக் மார்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லோரும் மொபைல்லே சர்டிஃபிகேட் பதிஞ்சிருவோம், மொபைல்லே முன்னாடி வேலிடேட் பண்ணிடுவோம், மொபைல்லே அப்படியே பிடிஎஃபாக சேவ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த பாரட்டிதாரர் யாரோ அவருக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிடலாம். அல்லது பிரிண்ட் அவுட்டு எல்லோரும் மேக்ஸிமம் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா பிரிண்டே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, இது கம்பல்சரி லேப்டாப்பில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது பெரிய பிரச்சனை. ஸோ எல்லார்ட்டையும் லேப்டாப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இப்போ எல்லோரும் கட்டாயம் லேப்டாப் வேணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த பிறப்பு இறப்பு இசைன் அப்படின்ற நடைமுறை கொண்டு வந்துருச்சு. அதனால் இந்த 3 பிரச்சனைகளையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு பதிவு செய்கிறது எளிமையான வழிகளாக இருக்கும். இது வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, இந்த 3 பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ணிடலாம். சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் இந்த பிறப்பு இறப்பு பதிவு செய்கிறது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 விஷயங்கள் தான் இதில் மேஜரான பிரச்சனைகளாக கண்டறிய முடிஞ்சு. வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பிரச்சனைகளையும் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல முயற்சி பண்ணுவோம்.